Hey guys, I hope you guys are very good and great. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அபவுட் ப்ரெப் டியூட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பேசிக் ரோட்டோ பெயிண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இது வந்து நியூக்கில் ஒரு ப்ரெப் டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மேபி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி ரோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ப்ரெப்புக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து ஆக்ஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து டவுன்லோட் பண்ண ஃபுட்டேஜஸ் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் ஃபுட்டேஜஸ் வேணும் அப்படின்னா ஆக்ஷன் எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போயிட்டு சைஸஸ் கரெக்டாக இருக்குதா, ஃப்ரேம் ரேஞ்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன டாஸ்க் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக ப்ரெப்புக்கும் பெயிண்ட்டுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரெப்புன்னா என்ன, நீங்கள் ஒரு க்ளீன் பிட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓவராலாக வந்து ஒரு 100 ஃப்ரேம்ஸ் இருக்குதுன்னா, அந்த 100 ஃப்ரேம்ஸில் வந்துட்டு நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணாமல் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஓவராலாக மேட்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரெப். பெயிண்ட்டுங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் பெயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது வந்து ப்ரெப். இந்த ப்ரெப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் என்ன பண்ணணும், டீநாய்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜில் சம்டைம்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸாக இல்லை நாய்ஸானே தெரியாது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் நீங்கள் நாய்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைனாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கிரெயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டீநாய்ஸ் பண்ண போகிறோம். டீநாய்ஸுக்கு நம்ம வந்து இந்த டீநாய்ஸ் நோட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ப்ரொஃபஷனலாக வந்து டீநாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீநாய்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டீநாய்ஸ் லேட்டாக பார்ப்போம். அதெல்லாம் கிஸ்மோஸ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறதுல எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்போதுமே நாய்ஸ் நீங்கள் வைக்கிறப்ப டார்க் ஏரியாவில் வைங்க, அப்போ தான் நாய்ஸ் அதிகமாக ரிமூவ் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? நமக்கு இந்த அளவுக்கு ரிமூவ் ஆனாலே போதும். நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நாய்ஸில் போயிட்டு லைக் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். டீட்டெயில் நமக்கு ஒரு டீட்டெயில் இன்புட் டீட்டெயிலும் உங்களுக்கு வேணும். ஓகே, இது என்ன பண்ணணும், ஒரு 2 போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நாய்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் மேலே ரொம்ப லேட் ஆகாது. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஃபுட்டேஜ். மோஸ்ட்லி உங்கள் சிஸ்டம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரெடியூஸ் நாய்ஸ் ரெண்டரை முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் நீங்கள் 4K 5K ஃபுட்டேஜ்லாம் வந்து நீங்கள் பெருசாக ரெடியூஸ் நாய்ஸை போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டீநாய்ஸுங்கிறது ஒரு பேசிக் நோடு தான். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப அவ்வளோ பெரிய டைமிங் எடுக்காது யூஸ்வலாகவே. இந்த நாய்ஸ் தேவையாக டீநாய்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோமா? எஸ். நீங்கள் ப்ரெப் பெயிண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இங்கே போனாலே சரி, காம்ப் எங்கே போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2D பிளேட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டீநாய்ஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நாய்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபுட்டேஜ் நான் எடுத்துக்கிறேன். இது தனியாக அப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த ஃப்ரேமில் நம்ம ரிமூவ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஃப்ரேமில் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பிளராக இருக்குது, லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட லாஸ்ட் ஃப்ரேமை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃப்ரேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் மோல்டு போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் மோல்டு போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரேம் மோல்டு போட்டதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். நான் எப்போதுமே சொல்கிறது தான், ஒவ்வொரு ஷார்ட் ஒர்க் பண்ணுறமே சரி, அப்ரோச் வந்து பிளென்டி ஆஃப் அப்ரோச் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஒரு பேசிக் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறேன். இந்த அப்ரோச் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராகவே புரியும். இதில் நிறைய டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் மோல்டு போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு யூஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் மாஸ்ட். ஏன்னா மேலே இருக்கிறத இங்கேயும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மாஸ்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீனப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மாஸ்ட் போட்டிருக்கிறேன். ஓகே,
இதில் வந்துட்டு ஒரு ரோட்டோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்பை வந்து கரெக்டாக இங்கே போடுங்க. ஓகேங்களா? இதை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், ஃபெதர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஜஸ்ட் நான் ஒய் ஆக்சிஸை வந்துட்டு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிறது கிடைக்கிது. இந்த கலர் நாட் பேடாக இருக்குது. பட் இங்கே எடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவே இங்கே தெரியுதா, இங்கே வந்து கிரேட் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் இங்கே ரொம்ப கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிரேட் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போதுமே இங்கே இப்போதைக்கு இங்கே ரெஃபரன்ஸ்க்கு நம்ம டாப்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பிளாக் இருக்குது. ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு நாம் இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக கீழே. ஓகே, இப்போ நம்ம இங்கே பிளாக் இருக்குது. இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாஸ்டர் போடுங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மாஸ்டர் போட்டு இங்கே ரோட்டனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் இங்கே வச்சு இங்கே போடுங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே கொண்டு வந்துக்கலாமா? தட் வில் பி ரியலி குட் நினைக்கிறேன். ஏன்னா மேலே கொண்டு வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை நான் அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபெதர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் மிங்கிள் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம க்ளீன் பீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது பர்ஃபெக்டாக இருக்குதா யோசிச்சு பாருங்கள். ரொம்பவே ஆப்வியஸாக தெரியுது. நம்ம வந்து இங்கே ஒரு பேட்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலான்னா, இப்போ நமக்கு க்ளீன் பிளேட் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். எப்போதுமே நான் க்ளீன் பிளேட் எப்படின்னா வெறும் நம்ம இந்த அயன் ராட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, இதை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பட் மற்றபடி இந்த பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி ரீடின் பண்ண ட்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம கண்ணாப்பினா நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணவே கூடாது க்ளீன் பிளேட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்புட் லாஸ் ஆகாமல் நம்ம க்ளீன் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளோட பெஸ்ட்டு டாஸ்க் எப்பொழுதுமே. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இது கீழே வந்து ஒரு பெயிண்ட் நோட் ஆட் பண்ணுறேன் நான். இந்த பெயிண்ட் நோட் செக் பண்ணி பாருங்களேன். இந்த பெயிண்ட் நோட்டில் இங்கே பீச் இருக்குது, இங்கேயும் பீச் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பெயிண்ட் நோட் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக வீடியோஸில். ஸோ நீங்கள் பெயிண்டில் வந்துட்டு க்ளோனிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுதான் என்னோடய இன்புட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன் இதை. BG1 இருக்குது. ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்புட்டை ரீட் பண்ண போகிறேன். க்ளோனிங் கிளிக் பண்ணிட்டேன். க்ளோனிங்கில் வந்து BG1 நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா BG1லே தான் நான் வந்து க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் இதை செக் பண்ண போகிறேன். ஸோ சைஸ், இந்த சைஸ் ஓகே. இப்போதைக்கு ஒப்பாசிட்டி 1 வச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, நைஸ். மேலே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே ரிட்டர்ன் பண்ணோம், இதே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஸோ வேறு எதை இதே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் கூட கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டம். ஸோ நிறைய பேர் எப்படி இந்த க்ளோன் யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மி பண்ணிக்குவாங்க. லைக் ரொம்ப வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கரெக்டாக நம்ம இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இன்னும் வரலையா, ஸோ திருப்பி பண்ணி, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் நோட் ஹெவி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒப்பாசிட்டி 1 வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து இந்த இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணுங்களேன். இப்போ நான் வந்து இங்கே டெக்ஸ்சர் கிளிக் பண்ணுறேன்னா ஓகே, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும், லைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா கூட வந்து நீங்கள் இதை ஒப்பாசிட்டி ரிடியூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த அளவுக்கு அது தேவையோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது பெரிய முன்னாடியே வந்து கண்ணான ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் ஹெவி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இப்போதைக்கு மேலே மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் நான் இதை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிறேன் சென்டரில் மட்டும். அதே மாதிரி இந்த இடமும் நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். இதையும் ரிவீல் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் ரிவீல் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியாச்சு இந்த இடத்துக்கு எல்லாமே. பட் இப்போதைக்கு அதுவுமே வந்து கலர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம இன்னொரு டூல் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிக்சல் ஃபில்லர். இது வந்து கிஸ்மோஸ் வந்து நீங்கள் நியூக்ளியாவில் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். இது கலர்ஸை ஜாயின் பண்ணும். இப்போது இங்கே பாருங்களேன், இப்போ இன்புட்டில் வந்து நமக்கு இந்த இடம் நம்ம சாரி இதை ரிமூவ் பண்ணும், இதையும் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ பர்ஃபெக்டாக வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம இன்னும் வேல்யூஸ் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிக்சல் ஃபில்லரில் போயிட்டு ஹைட் 10 இருக்குது. ஸோ அதனால் வந்து அது இந்த கலர் எடுத்துச்சு. நமக்கு எது வேணும், ரைட் அண்ட் லெஃப்ட் தான் வேணும். ஸோ அதனால் இது 0 பண்ணிக்கோங்க. இது 0 பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், பிளாக் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அப்படி 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னாவே போதும், ஓரளவுக்கு டீசெண்டாக அவுட் வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்த கலர் மெர்ஜ் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு வேணால் இன்னும் கூட நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதே நோட்டில் என்ன பண்ணுங்கள், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம வந்து ரைட் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே எங்கெல்லாம் ரைட் லெஃப்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அதே நோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்புட்டில் பாருங்கள் இந்த கலர் இருக்குது. பட் நம்ம வச்சிருக்க கலர் இந்த கலர் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து ஒரு லைன் தெரியுது. இந்த கலர் எப்படி மர்ஜ் பண்ணுறது? இதுக்கும் அதே நோடு யூஸ் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இங்கே ஒரு ரெக்டாங்கில் ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறது தான் கைஸ். நீங்கள் ப்ரெப்பை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருது வரல, தட் இஸ் செகண்டரி. பட் நமக்கு வந்து எப்படிலாம் நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு இந்த கலர்ஸ் வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? அதோட ஒப்பாசிட்டிஸ் வந்து வேணும்னா அப்படின்னா ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், ரோட்டோனில் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த கலரையும் தூக்குங்க. இது ஏன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரலன்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் வந்து இங்கேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் இது இந்த கலர் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம லாஸ்ட்டு இதாக வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்தெல்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னும் இங்கேயே ரிவீல் பண்ணிக்கலாம் பெயிண்ட் நோட்டை லைட்டாக. ஓகே. ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பிக்சல் ஃபில்லரில் போயிட்டு நான் இதுக்கு ஒரு ரெக்டாங்கிளில் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பாருங்கள், இதுவுமே வந்து க்ளீனப் ஆகிடுச்சா நமக்கு. இப்போ நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. இங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ நமக்கு இதோட ரேடியஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நாட் பேட்ல. அதே மாதிரி நமக்கு இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக வந்து இதையும் நம்ம க்ளீனப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இது பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பிக்சல் ஃபில்லர் நோட் போட்டுக்கோங்க. அதை இமேஜில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயுமே என்ன பண்ணுங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை டிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஹைட்டு வேணாம், எனக்கு வந்துட்டு வித்து தான் வேணும். அதே மாதிரி இதோட வித்து எனக்கு வேணும். இது முடிஞ்சிருச்சா நமக்கு? நாட் பேட்டில். இப்போ நமக்கு இது மட்டும் இருக்குது. ஸோ இன்னொரு பிக்சல் ஃபில்லர் போடுங்க. இன்னொரு பிக்சல் ஃபில்லர் போட்டு இங்கே நோட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இதை இங்கே போட்டுக்கோங்க.
இதை போட்டுட்டு இதோட ஹைட்டில் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டில் வந்து இதை 0 கொடுத்துட்டு இப்போ பார்ப்போமா, இவ்வளோ ஹைட் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 போதும் நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கும் இதுக்கும் பாருங்களேன், நாட் பேட். நமக்கு இங்கெல்லாம் இன்னும் நமக்கு ஒர்க் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நாட் பேட். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பிளேட் நிறைய மெத்தட்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து எல்லோ இருக்குது, எல்லோ வேண்டாம் அப்படின்னா அதையுமே க்ளீனாக பண்ணுங்க. ஆல்ரெடி நமக்கு இங்கேயே வந்து அந்த இதான் போட்டிருக்கோம், இங்கேயே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டு இதையுமே தூக்கிடுங்க. இங்கே 0 கொடுத்தீங்கன்னா அந்த இஷ்யூ வரும். லைட்டாக 1 கொடுத்துக்கோங்க. இங்கே இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ம பெருசாக டீல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுவுமே நாட் பேட் தான். சப்போஸ் நீங்கள் இந்த சென்டரை ரிமூவ் பண்ணால் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இங்கேருந்து கூட லைக் இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இங்கே வச்சு இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம வந்து இதே தான் எடுக்கிறோங்கிறது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த கலர்ஸும் அதே மாதிரி அவங்க வந்து இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸும் உங்களுக்கு வேணும்னா ஆல் நம்ம இந்த ஹைட்டு மாடிஃபை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதையும் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு கலரையும் மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப டிஃப்ரென்ஸ்னால் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. தெரியுதா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பிளேட்டை வந்து ஓரளவுக்கு நியரஸ் பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி. நீங்கள் அடுத்தது வந்து இதையும் ட்ரை பண்ணலாம், இதையும் இன்னும் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது தான் காய்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் க்ளீன் பிளேட்டுக்கு. நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பிளேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு நாட் பேட் க்ளீன் பிளேட். பட் இன்னமும் நிறையா ஒர்க் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டு தான் நமக்கு இதுக்கே நம்ம டைம் நிறையா போயிருக்கும். ஸோ ஓகே, அதனால் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பெஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஓகே, ஐ எம் கோயிங் டு க்ரியேட் தட் க்ளீன் பிளேட் டாட் rash exa சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிங்கிள் ஃப்ரேம் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்லி ஒன் ஃப்ரேம். ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் 180. ஓகே கொடுத்துட்டு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க, செக் பண்ணிக்கோங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு. எதுவும் இல்லை, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட க்ளீன் பிளேட். இதை வச்சு இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம அப்படியே வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு க்ளீன் பிளேட் வந்தாச்சு. இப்போ நம்ம டேட்டா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ப்ரெப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஃப்ரேம் ஹோல் போட்டுக்கிறேன். ஃப்ரேம் ஹோல் 180ல் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து இன்புட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் காப்பி நோட் போட்டுக்கிறேன். ரோட்டோ இதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஃபெதர் கொடுத்துக்கோங்க, ஒரு ப்ரீமெல் பண்ணிக்கோங்க, மர்ஜில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் பாருங்கள், இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சா. இதுவே நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்லேயும் ஃபர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராக்கிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ட்ராக்கிங்கில் வந்துட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது காய்ஸ். எஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெப்புனாலே அந்த ட்ராக்கிங் தான். அந்த ட்ராக்கிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட ப்ரெப்போட குவாலிட்டியே இருக்குது. என்னென்ன யூஸ் பண்ண நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஐடியா தருது? ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட் ட்ராக் எடுத்து இங்கே வச்சிடலாமே. ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம பாயிண்ட் ட்ராக் எடுப்போமா? ஒரு பாயிண்ட் ட்ராக் எடுக்கிறேன், இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி விட்றேன் ட்ராக்கை. ஜஸ்ட் செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ராக் எடுத்தாச்சு. இந்த ட்ராக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து எப்போதுமே ப்ரீமியர் கீழே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ண வந்துடுமா? வராது. ஏன்னா இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் போயிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மில் செட் டு த கரண்ட் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் தான் வந்து என்னோட க்ளீன் பிளேட். அதே மாதிரி என்ன டாஸ்க் இதில் யூஸ் பண்ண போகிறோம்? மேட்ச் மூவ். மேட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக எல்லா ஃப்ரேமே அப்ளை ஆகும். இப்போ அப்ளை பண்ணி பாருங்க. அப்போயும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலையே. ஏன்? நம்ம தான் ட்ராக்கிங் வச்சாச்சு இல்லை? ஏன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை? பிகாஸ் நம்ம ஒரே ஒரு பாயிண்டை தான் வச்சுருக்கோம். பட் இந்த ஷார்ட்டை ப்ளே பண்ணி பாருங்களேன். இதில் என்னென்ன இருக்குது? இதில் வந்துட்டு ஸ்கேலிங் இருக்குது, ரொட்டேஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி நமக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும் சொல்லுங்கள்? நம்ம வந்து வெறும் சிங்கிள் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து திருப்பி இன்னொரு ட்ராக் எடுப்போம். திருப்பி என்ன பண்ணுறேன், இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இப்போ இங்கே எடுக்கலாமா? இன்னொரு ட்ராக் எடுப்போம். மேபி ரெண்டு ட்ராக்கில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டா போதுமா? அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும்ல? ப்ளே பண்ணி பார்க்கலாமா? அப்போ ஏன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை? ஆக்சுவலி நம்ம ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதாது காய்ஸ். இங்கே வந்து நம்ம யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ரொட்டேஷன், ஸ்கேலிங், ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேஷன், ஸ்கேலிங், ஸோ ரெண்டையுமே பர்ஃபெக்டாக கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போமா? இப்போ நாட் பேடாக இருக்குது. பட் உங்களுக்கு எப்போ அது கிளியராக ஃபீல் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேம் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் போயிட்டு நமக்கு இன்புட்டுக்கும் அவுட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா? ஆகவே இல்லை. ஏன்? ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே இதோட பிளர் எப்படி நமக்கோட டிஃபோக்கஸ் எப்படி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம டிஃபோக்கஸ் வேல்யூ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணணும். டிஃபோக்கஸ் வேல்யூ கொடுக்குறேன். டிஃபோக்கஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த ஃப்ரேமில் 0 தான் நமக்கு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு க்ளீன் பே தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே செட் கீ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் போங்க. இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கேயுமே நம்ம கொஞ்சம் வேல்யூ கொடுக்கணும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு 2 கொடுங்க. நாட் பேட். அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கேயுமே வேல்யூஸ் கொடுக்கணும். பட் அதே மாதிரி லைட்டாக ட்ராக் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, இதுக்கு நம்ம அதுதான் வந்து கார்னர் பின் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கார்னர் பின், ட்ரான்ஸ்ஃபார்ம் எது நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, ட்ராக்குக்கு மேலே தான் ஆட் பண்ணணும். ஓகே, ப்ரீமரில் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இதை பர்ஃபெக்டாக 4 பாயிண்ட்டையும் 4 கார்னரையும் வச்சுக்கோங்க. இது ப்ரீமல் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த பொசிஷனை வச்சுட்டு இங்கே வந்து அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கீஸும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு இன்புட் ஆனால் அவுட்புட் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகும். சொல்லி இங்கே ஜம்ப் ஆகுது. அதனால் ஜஸ்ட் இங்கே மட்டும் இங்கே நம்பேட் இருக்குது பாரு, நம்பர் கீஸ், இதில் 8 மூவ் பண்ணிங்கன்னா மேலே போய் உட்காந்துடும். ஸோ இங்கே எப்படி தேவையாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கேயே அதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க.
நாட் பேடா. இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கெல்லாம் அன்வான்டடா இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம வந்து ரோட்ட போட்டு ரிவீல் பண்ணிக்கலாம் ஃபைனலா. எங்கெல்லாம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் எப்போதுமே வந்து இதுக்குள்ள மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இன்புட்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நம்ம ரிவீல் பண்ணா போச்சு. ரிவீல் பண்ணாட்டியும் சரி, நம்ம இங்கே ரோட் ஒண்ணு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இத நம்ம இவ்வளோ தான் வச்சுக்கிறனால தான் உங்களுக்கு இஷ்யூ வருது. கரெக்ட்டா? ஸோ, அப்போ நம்ம வந்து இத வந்து இவ்வளோ தான் வச்சுக்கலாமே. இப்ப பார்ப்போமா? இப்போ நீங்க வந்துட்டு இங்க செக் பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த அளவுக்கு கம்பேர் பண்ற மேஜர் நமக்கு ஒரு இஷ்யூ இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ, இந்த மாரி நம்ம ரிவீலிங் நெறைய யூஸ் பண்ணலாம். டோன்ட் வொரி. ஸோ, இதுதான் கைஸ் நமக்கு ஒரு பேசிக் ப்ரெப் இது. இதுலயுமே வந்து ட்ராக் இன்னும் பெர்ஃபெக்ட்டா நிக்கல. ஐ அம் டெல்லிங் யூ. ஓகேங்களா? ஏன்னா, அப்படி அத நம்ம எப்படி செக் பண்ணலாம்? ட்ராக் பெர்ஃபெக்ட்டா இருக்குதான்னு சொல்லிட்டு, இங்க ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா? இத காப்பி பண்ணி இங்க போடுங்க. இந்த ட்ராக்கர்ல வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்ணியிருக்கோம்? மேட்ச் மோட் வச்சிருக்கோம். இத வந்து ஸ்டெபிலைஸா மாத்துங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நீங்க இதில வந்து செக் பண்ணி பாருங்களேன். ட்ராக் ஜிட்டர் ஆக தெரியும் உங்களுக்கு. ஸ்டெபிலைஸை பார்க்குறப்ப ப்ரெப் அதோட மூவ்மெண்ட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சுன்னா இஷ்யூஸ் இல்ல. இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து இது கீழயே போட்டு செக் பண்ணிக்கலாம் நீங்க. உங்களோட ட்ராக்கிங்கோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. நாட் பேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க கீழ ஒரு ரீஃபார்மேட் போட்டுக்கோங்க. ஏன் ரீஃபார்மேட் போடுறோம்? ஏன்னா நீங்க ட்ராக்கிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க எந்தெல்லாம் வந்து அந்த ட்ராக்கிங் வெளியே போதோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட சைஸ் வந்து இழுத்துட்டு போகும். அப்படிங்கிறப்ப 2 டைம் ஆகும். நிறைய இஷ்யூஸ் ஆகும். ஸோ அப்பவுமே ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்க ரீஃபார்மேட் போட்டிங்கன்னா, என்ன ஒர்க்ஸ் நீங்க வெளியே போனாலும் சரி, ஜஸ்ட் நீங்க ஃபார்மேட்டுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஸோ வாட் நெக்ஸ்ட்? நம்ப இங்க டீநாய்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம நாய்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நாய்ஸ் இங்க மட்டும் தான் ஆட் பண்ண போறோம்னா, அதுக்கு நம்ம என்ன நோட் யூஸ் பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் அப்படிங்கிற நோட் யூஸ் பண்ணிக்கணும் எப்போதுமே. இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்கள். எவ்வளோ ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். மேபி எங்களுக்கு தெரியாதனமா வந்து பெயிண்டில் ஸ்ட்ரோக்ஸ் எங்கேயாவது பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ இது கீழே வந்துட்டு ஒரு எரோர் நோட் ஆட் பண்ணுங்க. இவ்வளோதான். ஸோ இங்கே மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரெயின் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் கிரெயின் ஆட் பண்ணிடலாமா? பட் நாட் திஸ் வீடியோ. எஸ். ஏன்னா கிரெயின் அப்படிங்கிறது இஸ் செப்பரேட் டாபிக். நீங்கள் கிரெயினை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சும்மா சிம்பிளாக ஆட் பண்ணால் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓகே, கிரெயின் எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க? அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறது பர்ஃபெக்டாக? ஸோ கிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் அந்த கிரெயின் நம்ம மேட்ச் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே. பட் இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரெப். நீங்கள் இந்த ப்ரெப்பில் வந்துட்டு கான்செப்ட் இதுதான். பட் நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணுறப்ப நிறைய யூட்டிலைசேஷன் பண்ணலாம். இதே ஷார்ட்டை நீங்கள் வந்து ஆக்ஷன் எஃபெக்ட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இதை பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீன் பெயிண்ட் வந்து இன்னும் நாங்கள் இந்த எல்லோ வந்து இன்னும் உள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம்? நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதுவே வந்து நம்ம கீழே வந்து இன்னொரு பிக்சல் ஃபில்லர் நோட் போடுங்க. இந்த பிக்சல் ஃபில்லர் நோட் போட்டிங்க அப்படின்னா எல்லோ வந்து இன்னும் உங்களுக்கு உள்ளே வரும். பாருங்களேன். ஆனால் இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு கட் ஆன மாதிரி தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். க்ளீன் பெயிண்ட் ஜஸ்ட் நம்ம ஓரளவுக்கு ரஃபாக தான் பண்ணோம். க்ளீன் பெயிண்ட் பண்ணால் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும். இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு வேர்ட் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு நான் 0 கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு இது டிஃப்ரென்ஸ் செய்யுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் நிறைய பண்ணலாம் நீங்கள். நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தான் சொல்லிக் கொடுத்தேன். மேபி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ நிறைய க்ளீன் பெயிண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெப் அண்ட் பெயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கேமரா ட்ராக்கிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பொறுமையாக க்ளீன் பெயிண்ட் பண்ணி பாருங்கள். இதுலேயே நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வெறும் இந்த கேட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் அந்த நீங்கள் இன்னும் காம்பஸே இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தமாக ரிமூவ் பண்ணுங்க பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்சஸ் இருக்குது. இந்த கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, இதுக்கு பாட்டம் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது, இதுக்கு பாட்டம் இங்கேயே ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இது நீங்கள் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ப்ரெப் பெயிண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளீன் பிளேட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். க்ளீன் பிளேட் நிறைய விஷயத்தை உங்களுக்கு டீச் பண்ணி தரும். ஓகே.
அண்ட் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம். ஓகே, see you in this video guys. Bye bye.